இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்மளோட மொதல் கொஷின் என்னன்னா, எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறது, எது பெஸ்ட்டாக இருக்கும், என்னோட மணியை கொண்டு போய் எங்கே நான் பார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துடும். அண்ட் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை படிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு குட் இன்வெஸ்டர் யாருமே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் பேரே தெரியாது அந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கியும் வெல்த்தி ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது விக்ரம் என்னடா சொல்கிற, எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. லக் அண்ட் ரிஸ்க். இமேஜின் 2 பர்சன் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு 10K இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒருத்தன் அவன் டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்ல ஸ்பெண்ட் பண்ணுறான். அண்ட் இன்னொருத்தன் சும்மா ரேண்டமாக ஒரு ஸ்டாக்ல ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் லூசிங் மணி, அந்த செகண்ட் பர்சன் மேக்கிங் ஹியூஜ் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் இதில் யார் நல்ல இன்வெஸ்டர்னு சொல்லுவீங்க? மோஸ்ட்டாக நம்ம எல்லாரும் அவன் தான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கான், அந்த செகண்ட் பர்சன் தான் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அது ஏன்னா இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் டிசிஷன் ஒரு குட் அவுட்கம்மை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அண்ட் அதே சைடு தான் ஒரு பேட் டிசிஷன் எடுத்தால் அது கண்டிப்பாக பேடாக தான் முடியும்னு சொல்லியும் கிடையாது. சம்டைம்ஸ் லக்கு தான் இது ரெண்டையுமே டிசைட் பண்ணும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஒரு பேட் டைமிங் உங்களை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்டராக இல்லைன்னா கூட ஒரு குட் டைமிங் உங்களை நல்ல பொசிஷனில் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் ப்ராஃபிட் புக் பண்ண உடனே அவன் ஒரு குட் இன்வெஸ்டர்னு சொல்லி நாம நினைக்கிறதும், ஒருத்தர் மணியை லூஸ் பண்ண உடனே இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் இங்கே பிரச்சனை. பிகாஸ் லக்கு ஸ்கில் இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்கில். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் மணி மேக் பண்ணனா இல்லையா அப்படின்ற கொஷினை விட்டுட்டு, நான் அந்த டைமுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தனா மட்டும் திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஷார்ட் டேர்மில் லக்கு யாரை வேணாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக காட்டிடும். பட் இந்த லாங் டேர்ம் நீங்கள் எடுத்த ரைட் டிசிஷன் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஓகே, இந்த லாங் டேர்மில் லக்கு மட்டுமே ஒர்க் ஆகாது அப்படின்னா எது வெல்த்தை கிரியேட் பண்ணும்? ப்ராபப்ளி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஹையர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இல்லை. நானும் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்டிங் அப்படின்னா ஒரு ரைட்டான ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டோம்னா அது டபுள் ட்ரிபிள்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே மேட்டரே அது கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறீங்கன்றது மட்டும் தான் இங்கே மேட்டர். இதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு மரம் வளர்க்குற மாதிரி நீங்கள் சின்னதாக கொண்டு வந்து நட்டு வச்சிங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் லாங் பீரியட் மட்டும்தான் அதே மரமாக வளரும். நீங்கள் போயிட்டு இன்றைக்கே வச்சுட்டு போய் தோண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான். அண்ட் நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு மரம் வளர்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சின்னதாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன வளரவே மாட்டேங்குதுன்னு ஃபீலாக இருக்கும். அது ஒன்ஸ் வளர ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா எவ்வளோ பெருசாகிருச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? சேம் திங் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒர்க் ஆக போகுது. இது ஏன்னா அந்த மரத்தை மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்விசிபிளாக இருக்கும். ஏன்னா அது ஒன்றுமே ஏற மாட்டேங்குது, ஒன்றுமே இறங்க மாட்டேங்குது, இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, போனால் கீழே தான் போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அங்கே தான் மோஸ்ட் பீப்புள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணுற பாயிண்ட்டும் கூட. அது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஒர்க் ஆகலைன்றது அர்த்தம் கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது ஒர்க் ஆகாதுன்றது தான் அர்த்தம். அது ஏன்னா இதை மொத்தமாகவே ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் போயிட்டு இன்றைக்கே போட்டு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அது யூஸ்லெஸ் இல்லையா? இதெல்லாம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ லாங்காக இந்த மார்க்கெட்டில் இருக்கீங்களோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் க்ரோ ஆகாது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆன ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் சேர்ந்து க்ரோ ஆகும். அதனால தான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஃபன்னாக தான் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் நாம் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சீக்கிரமாகவே குவிட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா இங்கே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பெரிய நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க உனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி தூக்கிலாம் கொடுத்துறாது. நீ எவ்வளோ நாளாக அது உள்ளே இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிவார்ட் கொடுக்கும். அண்ட் இதனால தான் ரொம்ப பேர் ஃபெயில் ஆகுறாங்க. யாருமே இங்கே இருக்கிற போரிங் மந்த்ஸை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏதோ இன்னைக்கு நான் போட்டு நாளைக்கு வந்த மாதிரி பேசுறதுனால தான் நம்ம எல்லாருமே மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஆகி தப்பாக பண்ணிடுறோம். பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெசன் என்னன்னா டைம். நீங்கள் அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ க்ரோ ஆகும். பட் அதுலேயும் நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் தப்பான இடத்துல நிறைய டைம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மொத்தமாக லூஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம அப்புறமா வரும். கெட்டிங் வெல்த்தி வெர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தி. நாம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, மணியை மேக் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்சல்யூட்லி மணி மேக்கிங் இஸ் ஹார்ட். பட் நீங்கள் மேக் பண்ண மணியை கீப் பண்ணுறது அதுவும் கஷ்டம். ஏன்னா மேக்கிங் மணி அண்ட் கீப்பிங் மணி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்கில். ஓகே, திங்க் அபவுட் இட். நீங்கள் இப்போ வெல்த் கிரியேட் பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபியூச்சரை பிலீவ் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங்காக ஸ்டே பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்க் மாறும். இது பண்ணது போதும், இதை விட பிக்கர் ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லி ரிஸ்க் எடுப்போம். அப்படி நம்ம மொத்தமாக போட்டு ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் மொத்தமாக வைப் அவுட் ஆயிரும். அண்ட் இதனால தான் சில பீப்புள்ஸ் மில்லியன் கணக்கில் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ட் சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் நிற்பாங்க. ஏன்னா போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கில். நம்ம எங்கே நிறுத்தணும்னு சொல்லி தெரியணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியணும், எங்கே வெயிட் பண்ணணும்னு சொல்லி தெரியணும், எவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கணும்னு சொல்லி தெரியணும்.
அதனால தான் மணியை நம்ம சேஃபாக வச்சுக்கிறதும் பெரிய ஸ்கில்னு சொல்லி நான் சொல்கிறேன். இங்கே இந்த மணி லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து மணி மேக் பண்ண தெரியாமல் இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு மணியை எப்படி வச்சுக்கணும்னு தெரியாதனால மட்டும்தான். நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணுறது ஒரு டிசிப்ளினாக இருந்தால் வெல்த் பில்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கீப் பண்ணி வச்சுக்கணும். போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கில். ஏன்னா இங்கே இருக்கிற பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் மணியை மேக் பண்ணணும்னு சொல்லி மல்டிபிள் டிசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கிட்ட இருக்கிறத லூஸ் பண்ணாமல் தான் பார்த்துப்பாங்க. அதை லூஸ் பண்ணாமல் ஸ்லோவாக பில்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் என்னன்னா ரூம் ஃபார் எரர். அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி வந்துட்டாலே எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் மைசெல், நான் எப்படி ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறது, பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். பட் நம்ம யாருமே திங்க் பண்ணுறதில்ல நான் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் நம்ம தப்பு பண்ண மாட்டோம்னு அவ்வளோ பெரிய நம்பிக்கை நமக்கு. பட் அது ஆக்சுவலாக உண்மை இல்லை. நம்ம என்னதான் ரிசர்ச் பண்ணியிருந்தாலும், நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டு அதை லேர்ன் பண்ணியிருந்தா கூட நாம தப்பு பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் கிராஷ் ஆகும், கம்பெனி ஃபெயில் ஆகும், லைஃபே சேஞ்ச் ஆயிடும். அதனாலதான் இங்க மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற எல்லா பிளானுமே ஒர்க் ஆகும்னு மட்டுமே பிளான் பண்ண மாட்டாங்க. அது ஒர்க் ஆகாம போனாலும் அது இப்படிதான் போகணுன்றத ஆக்சுவலா பிளான் பண்ணியிருப்பாங்க. நான் லூஸ் பண்ணா இவ்வளவுதான் லூஸ் பண்ணுவேன், தப்பா போனா இவ்வளவுதான் தப்பா போகும் அப்படின்றதையும் ஆக்சுவலா பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதனாலதான் அவங்க குட் இன்வெஸ்டர்ஸாவே இருப்பாங்க. அவங்க பேக்கப்க்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா நான் லூஸ் பண்ணால் இந்த மாதிரி 5% மட்டும் தான் லூஸ் பண்ணுவேன், இதனால எனக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது, என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லா தான் இருக்கும் அப்படின்ற டிசிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அது எதுவாக வேணா இருக்கட்டும், இது தப்பாக போனால் கூட நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றத டிசைட் பண்ணுறவங்க தான் ஒரு குட் இன்வெஸ்டராக இருப்பாங்க. சிம்பிளி அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணாலே போதும். அண்ட் இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மைண்ட் செட்லாம் விட்டுட்டு, ஓகே ஆக்சுவலாக இதை பண்ணால் என்ன ஆகும், இது இப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நத்திங் ஃப்ரீ. நம்ம எல்லாருக்குமே ரிட்டர்ன் வேணும், ஆனால் நம்ம யாருமே அதுக்கான ப்ரைஸை பே பண்ணுறதுக்கு சுத்தமாகவே ரெடியாக இருக்க மாட்டோம். நான் இங்கே மணியை பற்றி பேசல, அதில் இருக்கிற பேஷன்ஸை பற்றி பேசுகிறேன். நாமளே கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம், நமக்கு எல்லாருக்குமே ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் வேணும். ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆன உடனே என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம், அப்படி இல்லைனா மொத்தமாக செல் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு ஐயோ நம்ம காசுலாம் போயிடுச்சு, மார்க்கெட்லாம் கிராஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக வைப் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம குவிட் பண்ணிடுறோம். பட் ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி நடக்காது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த லாங் டேர்ம் வெல்த்துக்காக நம்ம பே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி, அது இதுதான். நம்ம என்னதான் ஆனாலும் நம்ம பேஷன்ஸோட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுல மட்டும்தான் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் பாடியெல்லாம் பெயின் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி மசில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆனால் தானே க்ரோத் வரும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல போடுறோம், அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எல்லாமே வரணும்னு சொன்னால் அது எப்படி வராது இல்லையா. நம்ம யாருமே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்பில் மட்டும் தான் மார்க்கெட்டில் போகணும்னு சொல்லி நினைக்கவே முடியாது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதா மார்க்கெட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் நாம் என்ன தான் இந்த மாதிரி தியரியில் படித்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ ரெட்டாக போயிடுச்சுன்னா அங்கே மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். இல்லை வேணாம் எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிடும். இங்கே தான் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெட் கலரில் பார்த்த உடனே குவிட் பண்ணிடுவோம். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரெட் கலரை பார்த்தோன்னே ஓகே இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அதை கீப் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் இந்த மாதிரி வர டிஸ்கம்ஃபர்ட்ன்றது பெரிய மேட்டர் இல்லை அப்படின்றதெல்லாம். இது எல்லாமே இதில் இருக்கிற பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். நம்ம அதுக்கான ஃபீயை பே பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக என்ன வரணுமோ அது கரெக்டாக வரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் ஒரு இன்வெஸ்டராக வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எவ்வளோ நாள் இந்த மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணாலே போதும், கண்டிப்பாக இன்வெஸ்டர் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்ல இந்த 5 லெசன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அகைன் இது எல்லாமே இந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் படித்த லெசன்ஸ் தான். பட் இது ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இருந்ததுனால தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். மணியை பற்றின கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன்லையும் வீடியோட எண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் எல்லா இடத்துலையும் கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.